ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிகே கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் கைஸ், OB54 அப்கமிங் பண்டில்ஸு, ஃபினிஷிங் மூவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அரைவல் அனிமேஷன், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோம் நம்ம சேனலில். அதுதான் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம FFIDயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே விஷ்லிஸ்ட் போட்டு வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை டைவ் தான் கைஸ். இது பார்த்தீங்கன்னா லெவலில் இருக்கும். அப்புறம் இந்த ஒரு மொட்டை இதுவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு கைஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வர 26ஆம் தேதி வருது. பாருங்க கைஸ், எனிமிக்கு என்ன நிலமான்ட்டு. எனிமிக்கு இதை செத்துட்டு டியூவாக போட்டானா எவ்வளோ வெறியாகணுங்க பாருங்கள். அப்புறம் இந்த ஒரு பிளெண்ட் மூன் பண்டில் தான் கைஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில். இந்த ஒரு கொம்புக்காகவே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபீமேல் எடுப்பாங்க இந்த ஒரு பண்டில். கேர்ள்ஸுக்கெலாம் இந்த பண்டில் பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேல் பண்டில் தான் கைஸ். குறைய சொல்ல முடியாது, அனிமேஷன் செதற விட்டுருப்பாங்க, ஒவ்வொரு செதுக்கியிருப்பாங்க ஒவ்வொரு இன்ச்சாக. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா அரைவல் அனிமேஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா OB54 ஜூலை 24 ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லாக் கொலாபரேஷன் சாப்டர் 1 பண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ரிட்டர்ன் ஆகுது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புது பண்டிலும் அட்டாச் பண்ணுறானுங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா ரென்னு பண்டிலும் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ரென்னு இட்டோக்கின்னு நினைக்கிறேன். அவர் ஃபுல் நேம் எனக்கு தெரியல, நான் ப்ளூ லாக் பார்க்கல கைஸ், நான் பார்க்குறேன். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைனல் ஷாட்டு, இது பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே கூடிய சீக்கிரத்துலேயே ஃபெடர் வீலில் வருது கைஸ். பட் டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. டேட்டை கன்ஃபார்ம் ஆனதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரைவல் அனிமேஷன் பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளட் மூன் அரைவல் அனிமேஷன், இதுவும் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல, செதறது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கைஸ், வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எவோ பண்டல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரோஸ் ஃபயர் தான் கைஸ் வரப்போகுது. அது ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஸ்கை போர்டு, இது பார்த்தீங்கன்னா போட் ஆஃப் ஏதோ கொடுத்து வச்சுருக்கானுங்க, ஒன்றும் பொருள். பட் நிறைய பேர் இந்த ஒரு ஃபினிஷிங் மூவ் டைம் அதிகமாக எடுத்துக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஃபினிஷிங் மூவ் அவ்வளோவா டைமிங் எடுத்துக்காத மாதிரி தான் கைஸ் எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தோணுது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ். வாய்ஸ் ஒரு கூடலே. ஸோ கைஸ், இது ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஒரு M500 துடைக்கிற மாதிரி ஒரு எமோட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆடியோ எமோட்டு, இதெல்லாம் பாருங்கள் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நான் அதனாலேயே கொஞ்சம் சவுண்டு கம்மியாக பேசுகிறேன். சரிங்களா? அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு டியோ எமோட்டு. அப்புறம் இந்த ட்ரம்ஸ் ஜாம்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுவும் சொல்லி விட்டு வச்சுருக்கானுங்க. அப்புறம் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஜாம் ஆமாம். அப்புறம் கிட்ராஜ் ஜாமுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எமோட் விட்டு வச்சுருக்கானுங்க. என்னென்ன சொல்கிறானுங்க பாருங்கள், பண்ணுறானுங்க. ஐயோ, இதுதான் அந்த கிட்ராஜ் ஜாமு. இதெல்லாம் கைஸ் ஓல்டில் ஒரு கிட்டார் எமோட் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா அதுவும் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன், அது பாருங்கள். சரிங்களா கைஸ்? அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேர் இது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் மூவ்னு உருட்டின்னு இருந்தானுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா எமோட்டு தான். அப்புறம் இந்த ஒரு எமோட்டை பாருங்கண்ணே, பால்கோனோ ஃபியூரி, இதுவும் எமோட்டு தான் கைஸ். ஆனால் நமக்கு ஒன்று தெரியலனா ஆளுக்கு உருட்ட ஆரம்பிச்சிடுறானுங்க. அப்புறம் WWE இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஈவெண்ட் வருது கைஸ். நீங்களே இந்த எமோட்டை பாருங்கண்ணே, நான் வாய்ஸ் அவர் கொடுக்கல. சரிங்களா? எப்படி கைஸ் செத்துருதா? நம்ம நேமெல்லாம் டிஸ்பிளே ஆகுது. அது போக சவுண்ட் எஃபெக்ட்டு எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஃபெடர் உள்ள கொடுத்து ஏமாற்றிடுவானுங்க. இது பார்த்தீங்கன்னா பழைய எமோட்டு, ஓல்டு பிளேஸ் தான் தெரியும். இதுவும் பார்த்தீங்கன்னா பழைய எமோட் கைஸ். இதெல்லாம் எனக்கு பிடிக்கும், அதனால் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் விட்டுருங்க சரிங்களா, இதெல்லாம் ரிட்டன் வராது. வரும் கைஸ், யாரும் தெரியும், கரீனாவுக்கு தான் தெரியும். அப்புறம் இந்த ட்ரக்குக்கான ஸ்கின்னு, இதுக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் ஸ்பீடு அதிகமாக கொடுத்துருக்காங்க. மான்ஸ்டர் ட்ரக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பொறுமையாக போகுமா, பட் இந்த மான்ஸ்டர் ட்ரக் ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அதிகமாக கொடுத்துருக்கானுங்க. எதுவுமே மைனஸ் பண்ணல, அது ஒன்று தான் ப்ளஸ் பாயிண்ட்டு, வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் இந்த பேண்டா ட்ரக்கு, அப்புறம் இந்த ஒரு குதிரைக்கான ஸ்கின்னு, இதுக்கும் அதே தான்.
இது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பூஸ்ட் கொடுத்துருக்கானுங்க வித்தவுட் மைனஸிங், எதுவுமே மைனஸ் பண்ணாமல் சரிங்களா, டேமேஜ் எதுவுமே மைனஸ் பண்ணாமல் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அதுக்காக இவனுங்களை பாராட்டலாம் சரிங்களா. அப்புறம் இந்த ஒரு WWEக்கான க்ளோவாலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் ஈவெண்ட் ஒன்று வருது, அது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவால் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்புறம் பிளட் மூனுக்கான ஒரு க்ளோவாலு. எனக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக கோல்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தண்டர் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் வருது, அதுக்கான ஒரு க்ளோவாலு. அப்புறம் ஒன் பஞ்ச் மேனு விஸ்லிஸ் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் வருமா பெறுவோம் கேட்காதீங்க, வராது. எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு விஸ்லிஸ் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த டான்ஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா டான்ஸ் கொலாப், அது பேஸ் பண்ணி இந்த ஒரு பண்டில் வருது கைஸ். அப்புறம் பார்த்தீங்க இந்த ஒரு சூப்பர்மேன் பண்டிலு, இது ஒரு சூப்பர்மேன் பண்டிலா. இது கூடயே பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பர்மேன் பண்டிலு, இதுவும் அது கூட தான் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேண்டா பண்டில் கைஸ், இதை பார்த்தீங்கன்னா ஒரு கலர் கலராக மாற்றி மாற்றி விட்றானுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை விட்ருப்பானுங்க, அப்புறம் பியூர் ஒயிட்டு, அப்புறம் இப்போ பிளாக் கலந்து விட்ருக்கானுங்க, என்னென்னமோ ஏமாத்துறானுங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் பூயா பாஸ் ஃபீமேல் பண்டிலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட மேல் பண்டில் விஸ்லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகு மந்த்து பூயா பாஸ் கைஸ், அது உள்ள ஃபீமேல் பண்டிலு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பேஸ் பண்ணி இதுவும் பார்த்தீங்கன்னா அதோட பூயா பாஸ் தான். இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வர்றது ஜூலை மந்தோட பூயா பாஸ் ஃபீமேல் பண்டிலு, மேல் பண்டிலு பார்த்தீங்கன்னா விட்டு வச்சுருக்கானுங்க. அப்புறம் நமக்குன்னு ஒரு கரீனா கிட்ட சொல்லி ஒரு பண்டில் விட சொன்னேன், அதான் கைஸ் தண்டர் பண்டலில் விட்டு வச்சுருக்கானு அப்படின்னு நானே விட்டிப்பேன். ஆனால் இது கன்ஃபார்ம் கைஸ், தண்டர் பண்டலில் வந்துட்டு ஒன்று விட்டு வச்சுருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா கையிலே தண்டர் காட்டுறாரு. நம்ம சேனல்லேயும் பார்த்தீங்கன்னா தண்டர்காரன் தான். ஸோ இந்த பண்டில் நம்ம எடுக்காமல் விடுவோமா, நீங்களே சொல்லுங்கள். கன்ஃபார்ம் எடுப்போம் கைஸ் சரிங்களா. இவ்வளோ கத்தி பேசுகிறேன், கஷ்டப்பட்டு இவ்வளோ மேக் பண்ணிருக்கேன். ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க போடாமல் இது வரையும் பார்த்துருந்தீங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்க இது பார்த்தீங்கன்னா இந்த ரஷ் போர்டுன்னு ஈவெண்ட்டில் வர்ற பண்டிலு கைஸ். வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போகுது, என்ன பண்ணுறது, உங்களுக்காக தான் கைஸ் மேக் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்க இந்த ஒரு டான்ஸ் சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டு, அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீமேல் பண்டிலு, இதுவும் பார்த்தீங்கன்னா அது கூடயே தான் வருது. அது மேல் பண்டில் மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, ஐயோ மாறிடுச்சு பேஜ், சாரிப்பா. இதாங்க கைஸ், இதுவும் அதுக்கு ஜோடியாக இந்த ஃபீமேல் பண்டலும். அப்புறம் இன்னொரு பண்டில் கீழே வரும், அதை விட்டேன்னு நினைக்கிறேன், அதை பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா நமக்கு மிஸ்டரி ஷாப்பில் வரும் நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா 9th anniversary பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு மிஸ்டரி ஷாப் வரல. அந்த ஒரு பண்டில் தான் நினைக்கிறேன் கைஸ், அந்த பண்டில் தான் கன்ஃபார்மு. அப்புறம் இந்த ஒரு பியூட்டி பண்டிலு, எங்கடா ஹார்ட் விட்டு வச்சுருக்கீங்க, ரைட்டு. அப்புறம் இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் பார்த்தீங்க கைஸ், இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, அரைக்குறையாக வெறும் சட்டை மட்டும் தான் போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த ஒரு அண்ணன் பண்டலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் அந்த டான்ஸ் பண்டில் சொன்னால் பார்த்தீங்களா, கீழே ஒன்று இருக்குன்ட்டு, இது அது கூட இது. அப்புறம் ஒரு பைக்கருக்கான பண்டிலு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச ஃபேஸ் மாஸ்க்கு மிஸ் பண்ணிட்டோம், அதனால் விஸ்லிஸ்ட் போட்டு வச்சுருக்கோம் சரிங்களா. அப்புறம் இந்த ஒரு டான்ஸை பாருங்க கைஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு தான். அப்புறம் கைஸ் நம்ம தமிழரை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு அமௌண்ட் விட்டுருக்கானுங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைமு. அப்புறம் பார்த்தீங்கன்னா WWE பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கான ஸ்கின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதுக்கு மேலே எல்லாமே தீம்னு தான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த FFW 2026 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேஸ் பண்ணி விட்ருக்காங்க. அப்புறம் இன்டர்நேஷ்னல் சர்வரில் இந்த டெனியம் சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கு கைஸ், அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காருக்கான ஸ்கின்னு பண்டல் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா. இதே விஸ்லிஸ்ட்லேயே இருக்கும், அதை காட்டுறேன். இந்த ஒரு க்ளோவால் கலர் சின்னு, இது பார்த்தீங்கன்னா பூயா பாஸ் க்ளோவாலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பிளட் மூன் க்ளோவாலு. அப்படியே இப்படி ஒவ்வொரு பண்டிலும் ஈவெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா செதற விட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பெரிய சப்போர்ட்டை கொடுங்க, 200 சப்ஸ்கிரைபர் போகிறோம் சரிங்களா. இதாங்க அந்த டெனியம் பண்டில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு மேல் பண்டிலு ஒரு ஃபீமேல் பண்டிலு.
இதை பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா சர்வர்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். பட் நமக்கு தான் தரமாட்டுறானுங்க. அப்புறம் இந்த ஒரு எமௌண்ட்டை பாருங்கள். அப்புறம் இதெல்லாம் அப்படியே வேஸ்ட்டு தான் கைஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளை போட வேண்டிய எமௌண்ட்டு. அப்படியே இதுக்கு மேலே எல்லாமே தீம்புடு தான் கைஸ். இதெல்லாம் ஓசியில் கொடுப்பானுங்க நம்புவோம். அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் யூஐடியில் விசிட் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய் பாய்.